எவ்ரிவான், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் ஆந்திரா ஸ்டைலில் ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் அப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் இங்கே மாவு பச்சரிசி 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதிரசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு அரிசி எடுத்துக்கலாம். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 12 ஹார்ஸ்க்கு நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி எல்லாமே வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்லையோ இல்லை காட்டன் கிளாத்லையோ நம்ம சேர்த்துட்டு ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். ஸோ இதை ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி கையில் ஒரு 4 அரிசி ஒட்டணும். ஸோ இதுதான் இதற்கான கரெக்ட் பதம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்த அரிசி மாவு நல்லா ஒரு செல்லடையில் செழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா காற்று ஆறாமல் இருக்கும், அந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா அமுத்தி மூடி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட வெள்ளை பாகு ரெடி பண்ணுறதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு துருவன வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட். இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சு 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்ச வெள்ளை தண்ணியை ஒரு ஃபில்டரில் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா பாகு பதம் வர அளவுக்கு நம்ம காசணும். பாகுபாதம் எப்படி பார்க்கறதுன்றது நான் காமிக்கிறேன். அதுக்கு ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உருட்டும் போது எல்லாம் ஒன்று கூடி ஒரு தக்காளி பதம் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வரல, செகண்ட் டைம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம எடுக்கும்போது கையில் எடுக்கிற அளவுக்கு பதம் வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளோட பாகு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய் திருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கைவிடாமல் கலரிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலர்னா ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா சூப்பரான நம்மளோட மாவு செட் ஆகிடும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு அதிரசம் செய்கிற அதே மெத்தட் தான். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் கழித்து நம்மளோட மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை பட்டர் ஷீட்டோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருண்டையை கையில் நல்லா உருட்டிட்டு இந்த ஷீட் மேலே சேர்த்து நல்லா கை வச்சு நம்ம தட்டி விட்டுக்கலாம். நல்ல ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் இருக்கிற மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஆயிலில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாவு நம்மளுக்கு கரெக்ட் பதத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு ஆயிலில் போட்டோன்னே தெரிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி போடும்போது நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி உப்பி வந்ததுன்னா நம்மளோட மாவு பார்த்திங்கன்னா கரெக்ட் பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மோஸ்ட்லி அதிரசம் பண்ணும்போது நம்ம எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா பிழிஞ்சு எடுத்துருவோம். ஸோ இதில் நம்ம எண்ணெய் எதுவுமே பிழிஞ்சு எடுக்க போகிறதில்ல, அப்படியே கரண்டியில் நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். ஸோ பாருங்கள், ரெண்டாவதும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். எவ்வளோ நல்லா பூரி மாதிரி உப்பி வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் தேங்காய் அப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதிரசம் மாதிரியே இருக்கும், பட் டேஸ்ட் கொஞ்சம் கூட உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உள்ள சாஃப்டாக வெந்திருக்கு, பார்க்குறதுக்கே ரொம்பவே யம்மியாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இது வரைக்கும் எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.